உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவை தொடர்ந்து ஜாமீனில் வெளிவந்திருக்கூடிய செந்தில் பாலாஜி நாளை திமுகவுடைய பவள விழாவில் பங்கேற்க இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகிறது. அதே நேரத்தில் இன்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாகவும் தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகிறது. அதே நேரத்தில் மருத்துவமனையில் அவர் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையில் இருந்ததன் காரணமாக தற்போது அவர் ஜாமீனில் வெளிவந்திருப்பதன் காரணமாக மருத்துவருடைய ஆலோசனையை கேட்கக்கூடிய நோக்கத்தில் மருத்துவரிடம் நேரம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் இன்று மருத்துவரிடம் ஆலோசனை பெற இருப்பதாகவும் அடுத்த கட்டதாக அண்மை தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. சிறையிலிருந்து ஜாமீனில் விடுதலையான செந்தில் பாலாஜிக்கு நேற்று திமுக நிர்வாகிகள் வரவேற்பு அளித்த நிலையில் அவரை தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகள் கட்சிக்காரர்கள் தொடர்ந்து சந்தித்த வண்ணம் இருக்கின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இன்று மாலை அவர் சந்திக்க இருப்பதாகவும் நாளை நடைபெற இருக்கக்கூடிய திமுக பவள விழா நிகழ்வில் காஞ்சிபுரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய பவள விழா நிகழ்வில் அவர் பங்கேற்க இருப்பதாகவும் தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன், விவரம் என்ன? நேற்று அமைச்சர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் தமிழக முதல்வரை இன்று அவர் சந்திப்பதற்கான இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக டெல்லி சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று இரவு 8 மணி அளவில் டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்ப இருக்கிறார். அப்போது அவரை சந்திக்க இருப்பதாகவும் விமான நிலையத்தில் வைத்தே முதல்வரை சந்திக்க இருப்பதாகவும் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திமுகவின் சார்பாக நடைபெறக்கூடிய பவள விழாவிலும் அவர் பங்கேற்க இருப்பதாகவும் நம்மிடம் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட போது அவருக்கு இதயத்தில் பிரச்சனை ஏற்பட்டு இதய அறுவை சிகிச்சை அவருக்கு செய்யப்பட்டது. அதனால் அவர் உடல்நல பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில் மருத்துவரையும் அவர் சந்திக்க இருப்பதாகவும் அதற்கான நேரம் அவரை கேட்டிருப்பதாகவும் நாளை மருத்துவரை சென்று சந்திக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். வழக்கமாக திமுக தொண்டர்கள் அவரை இன்று காலையிலிருந்து வந்து பார்க்கக்கூடிய நிலையில் நாளையிலிருந்து அவர் முழுமையான கட்சி பணிகளில் அவர் மேற்கொள்வார் என்றும் அவர் நம்மிடத்தில் தெரிவித்திருக்கிறார். தகவலுக்கு நன்றி ரகுவரன்.